Good morning students. We are going to see 10th standard mathematics chapter 5 unit exercise பார்த்துக்கிட்டு இருக்கோம். last sum வந்து 10th sum. What is given? A person standing at a intersection of two straight line path represented by the equations அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு பர்சன் வந்து ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணுற இடத்துல நிற்கிறானா. சரிங்களா சொல்கிறது? ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ, அவசரப்பட்டுறாத. கொஞ்சம் 1 ஹவருக்கு மேலே ஆகிறனால டைம் எடுக்கிறனால கம்ப்யூட்டர் கேங் ஆகுது, எனக்கும் டயர்ட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே குட். 10 ரெண்டு லைன் இன்டர்செக்டர் ஆகிற இடத்துல அந்த ஆள் நிற்கிறார் பர்சன். சரியா சொல்கிறது? சீக் டு ரீச் த பாத் ஹூஸ் ஈக்குவேஷன். இது எத்தாப்பில் ஒரு பாத் இருக்குது, இப்படி இது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. 6x - 7y + 8 = 0 அப்படின்ட்டுருக்கு. சரியா சொல்கிறது? ரைட்டு. இந்த லீஸ்ட் டைம் இதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு, இந்த கோட்டை ரீச் பண்ணுறதுக்கு லீஸ்ட் டைம் எடுத்துக்கிறேன். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் ஆஃப் பாத் கேட்டிருக்கு. இது ரெண்டு என்னதில் இருக்குது? பெர்பெண்டிகுலரில் இருக்குது. இது ரெண்டு என்ன செஞ்சுருக்கு? இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ணி இந்த இடத்த கண்டுபிடிக்க போகிறேன். இதுக்கு எம் கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுக்கு என்ன ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்? பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன். y - y1 = -1/m என்னது? x - x1. இதுதான் ரிக்வயர்ட் பாத். இந்த கணக்கு இந்த ஆன்சர் புரியுதா சொல்கிறது? அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருந்துச்சுல, அதை எடுத்துக்கோ. என்ன கொடுத்துருக்கு? 2x - 3y + 4 = 0, 3x + 4y + -5 = 0. ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன்று. செகண்ட் ஈக்குவேஷன் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. ஸோ சேஞ்ச் ஒன்று, ஒய்யை கேன்சல் பண்ணணும்னா மேலே 4ஆல் மல்டிபிள் பண்ணணும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை. செகண்ட் ஈக்குவேஷன் 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஒய் கேன்சல் ஆயிரும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஒய்யை கேன்சல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 8x 12y 16 = 0 which is named 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 3 3s are 9x, ஓகே, ப்ளஸ் 12y 5 3s are 15 = 0. இது ரெண்டு, இது ரெண்டையும் அடிச்சிரு. 3 + 2 9 10 17 எக்ஸு. இது ரெண்டும் செப்பரேட் பண்ண என்ன வந்துடும்? +1 = 0. அப்போ 17x = -1, x = -1/17. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டுருமா? ப்ளஸில் இருக்கனால ஒய். இஃப் x = -1/17 then substituting in second equation 3x + 4y - 5 = 0. 3 × -1/17 + 4y - 5 = 0. -3/17 + 4y - 5 = 0. 4y = 5 + 3/17 ப்ளஸில் வந்துடும். ரைட். அப்போ 4y கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 5s are 35, 3 80 8 85 + 3 பை என்ன வந்துடும்? 17. சரிங்களா? ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு 4y = 88/17. அப்போ y = 22/17 அப்படின்னு ஆன்சர். therefore பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து x வந்து -1/17, y வந்து 22/17. புரியுதா அப்படின்ட்டு பாரு, அவசரப்படாமல். சரிங்களா? வெரி குட். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஸ்லோப் எடுக்க போகிறேன். பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் கொடுத்தனால கிவன் ஈக்குவேஷன் ஒன்று, அதிலிருந்து 6x - 7y + 18 = 0. இதில் எம் எடுக்கணும்னா -a/b -6/-7 அடிச்சிட்டோம்னா 6/7. therefore required equation இல்லை required path அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன்.
ரிக்வயர்டு பாத் நமக்கு தான் கண்டுபிடிக்க போகிறேன். தேவையான பாதை y மைனஸ் y1 ஈக்குவல் டு மைனஸ் 1/m இன்ட்டு பெர்பெண்டிகுலர் எக்ஸ் மைனஸ் x1. இந்த சொன்னல இதை தான் எய்ம் பண்ணுறேன். இதுதான் ஆன்சர் வரப்போகுது. இதுதான் x1 y1 பாயிண்ட். x1 y1 இதுதான் இந்த பாயிண்ட்ரா, இன்டர்செக்ட் பாயிண்ட். ரைட். y மைனஸ் 22/17 ஈக்குவல் டு மைனஸ் 1/6/7 x மைனஸ் ப்ளஸ் 1/17. 17y minus 22/17 good 7/6 okay 17x plus 1/17 17 cancel ஓகேங்களா. அப்போ 6 into 17y minus 22 minus 7 into 17x plus 1 சரியான்னு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க சரிங்களா. சொல்கிறது அவசரப்பட்டுறாமல். 7 42 10 102 102y. அடுத்து 6 2 12 6 2 12 13 132 ஈக்குவல் டு 7 7 49 மிச்சம் 4 1 7 7 11 மைனஸ் 111 மைனஸ் 7 இது எக்ஸ் வரும் இங்கே. ரைட். மைனஸ் 7. அப்போ எக்ஸ் டேம் வந்து இங்கிட்டு கொண்டு வந்துரு. 111 எக்ஸு சாரி 119 எக்ஸு ப்ளஸ் 102 ஒய் மைனஸ் 132 ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0. 119 எக்ஸு ப்ளஸ் 102 ஒய் ரெண்டையும் செப்பரேட் பண்ணோம்னா மைனஸ் 125 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்டு பாத். பாதையின் சமன்பாடு. ஈக்குவேஷன் ஆஃப் பாத்னாலும் ரிக்வயர்டு ஈக்குவேஷன் ஆஃப் பாத் அப்படின்னு எழுதினாலும் சரி. ஓகேங்களா சொல்கிறது. ஓகே குட். இதோட மார்க்கே பொறுப்பு முடிஞ்சிருச்சு. ஓகேயா. ரைட்டு. பொறுமையாக உட்காந்து நிதானமாக வீட்டில் உட்காந்து பாரு. யூனிட் எக்ஸசைஸ்லாம் வந்து கிரியேட்டட் சம் மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. எல்லாமே கணக்கு வந்து கான்செப்ட் வைஸாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே செஞ்சிடலாம். புரியுதா. நம்ம நியூ அப்ரோச்சாக இருந்தாலும் நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கணும் ஆன்சர் வருதா இல்லைன்னு. டீச்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணையில் பார்த்துட்டு தான் திருத்துவாங்க. அப்ரோச்சஸ் கரெக்டாக இருக்கா, வே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு. அவங்க செஞ்ச மாதிரியே தான் செய்யணும் அவசியம் இல்லை. பப்ளிக்கில் யார் வேணாலும் திருத்துவாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்கில்லை வந்து காட்டு, திறமையை காட்டு, பயப்படாத எதுக்கும். ஓகேங்களா. யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உன்னுடைய திறமையை காட்டுறதாண்டா முக்கியம் தம்பி. என்ன அதனால் பொறுப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்கிட்டு என்ன கொடுத்துருக்கு என்ன கேட்டிருக்குன்னு பார்க்கணும். அதுதான் இங்கே கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். தவறு வரத்தான் செய்யும். தவறு வந்தால் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான முயற்சி எடு. தவறு வந்துச்சுன்னா கொஸ்டினை ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின்லேருந்து பேப்பரில் எழுதையில் ரைட்டாக எழுதியிருக்காமா கொஸ்டின் அப்படின்னு பார்த்துக்கோ. சில சம் வந்து மைனஸ் ப்ளஸ் விட்டுட்டோம்னாலே நானே விட்டுருக்கேன் பார்த்தியா, அது தப்பாயிரும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் எடுத்து பார்க்கணும், இந்த கொஸ்டின்லாம் கரெக்டாக எழுதியிருக்கமான்னு. அப்புறம் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும். கீழே வந்து இடையில இருந்துக்கிட்டு தப்பாகுதேன்னு சொல்லிட்டு கீழே நடுவில் பார்த்துக்கிட்டு இருக்காது. தப்பாகிட்டாலே கணக்கு ரீகரெக்ஷன் மேலேருந்தே பார்த்துரு, கொஸ்டின்லேருந்தே பார்த்துரு. டைம் வேஸ்ட் ஆகாது. ஓகே, தேங்க்யூ.